கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்களின் 7 பண்டிகைகளில் கடைசி பண்டிகையாகிய கூடார பண்டிகை இஸ்ரேலில் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த முக்கியமான பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடப்படும். கூடார பண்டிகையானது இந்த நாட்களில் இஸ்ரேலில் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை முதலில் பார்த்துவிட்டு, ஜெருசலேமில் தேவாலயம் இருந்தபோது எப்படி ஆசரிக்கப்பட்டது என்பதை பற்றியும் பார்ப்போம். ஃபீஸ்ட் ஆஃப் டபர்னக்கிள் என்கிற கூடார பண்டிகை எபிரேய மொழியில் சுக்கோத் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் யூதர்களின் 7ஆம் மாதமாகிய திஸ்ரி மாதத்தின் 15ஆம் தேதி இந்த பண்டிகை ஆரம்பித்து தொடர்ந்து 7 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த 7 நாட்களும் இஸ்ரேலில் விடுமுறை தினமாகும், ஹாலிடேஸ். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு கானான் தேசத்திற்கு வரும்போது வனாந்திரங்களில் 40 வருஷங்கள் தற்காலிக கூடாரங்களில் குடியிருந்தார்கள். அதை நினைவு கூறும்படியாகவும் அவர்களுடைய சந்ததியினருக்கு அதை அறிவிக்கும்படியாகவும் இந்த கூடார பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. மேலும் அறுவடை நாட்கள் முடிந்த பிறகு எல்லா தானியங்கள், பழங்கள் எல்லாவற்றையும் சேகரித்த பின்பு தேவன் தங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தும் பண்டிகையாக இது கொண்டாடப்படுகிறது. யூதர்களில் மற்ற எல்லா பண்டிகைகளை காட்டிலும் இந்த கூடார பண்டிகையின் போதுதான் யூதர்கள் மிகவும் ஆடி பாடி மிக மிக மன மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் ஆர்ப்பரிப்பார்கள். இதை குறித்து உபாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனங்கள் வரை, நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதன்படியே இந்த கூடார பண்டிகையை வருஷா வருஷம் ஆசரிக்கிறார்கள். இந்நாட்களில் யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லா இடங்களிலும் தற்காலிக கூடாரங்களை அமைத்து அவைகளில் குடும்பத்தோடு நண்பர்களோடு சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். பேரீச்சை மரத்தின் ஓலையினாலும் பனை மரத்தின் ஓலையினாலும் கூடாரத்தின் மேற்கூரையை அமைக்கிறார்கள். மேலும் மரக்கிளைகளினாலும் மென்மையான இலை தழைகளினாலும் கூடாரங்களை செய்கிறார்கள். இப்போது இதற்கென்று பொருட்களை, மரக்கிளைகளை, கூடாரம் அமைப்பதற்கு குச்சிகளை, மேற்கூடாரங்களை, கூரைகளை ரெடிமேடாக உருவாக்கி விற்பனை செய்கிற ஏராளமான கடைகள், மார்க்கெட்டுகள் இஸ்ரேலில் இருக்கிறது. சிலர் அந்த கடைகளில் கூடாரங்களை வாங்குகிறவர்களும் உண்டு. தங்கள் வீட்டின் மொட்டை மாடிகளிலும் கிரவுண்டுகளிலும் கூடாரங்களை அமைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பெரிய ஹோட்டல்களிலும் இந்த கூடாரங்களை அமைத்து சாப்பிட வருபவர்களுக்கு அந்த கூடாரங்களில் வைத்துதான் உணவு பரிமாறுகிறார்கள். மைதானங்களிலும் பூங்காக்களிலும் எல்லா இடங்களிலுமே, அரசு அலுவலகங்கள் எல்லாவற்றிலுமே கூடாரங்களை உண்டாக்கி அவைகளில் இருந்து ஆசரிக்கிறார்கள். அந்த கூடாரங்களை விதவிதமான எலுமிச்சை, மாதுளை, ஆரஞ்சு போன்ற சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்களை நல்ல மனம் வீசும் பழங்களால் அலங்கரிக்கிறார்கள். மேலும் கடைகளில் பலவித இலைகளை கொத்தாக கட்டியும் விற்பனை செய்கிறார்கள். காரணம், அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி தங்கள் இடது கையில் அந்த இலை கொத்துகளையும் பேரீச்சை மரத்தின் ஓலையையும் பிடித்து கொண்டு வலது கையில் எலுமிச்சை, மாதுளை போன்ற பழங்களை ஏந்தி கொண்டு தேவ சமூகத்தில் ஆடி பாடி தேவனை ஆராதித்து அந்த கூடாரங்களில் கொண்டாடுகிறார்கள். ஜப ஆலயங்களிலும் மேற்கு சுவர் வழிபாட்டு ஸ்தலத்திலும் தேவனை ஆராதித்து ஜெபித்து நன்றி செலுத்துகிறார்கள். அந்த 7 நாட்களும் அந்த இலை கொத்துகளையும் சிட்ரஸ் பழங்களையும் யூதர்கள் எங்கு போனாலும் கொண்டு போகிறார்கள். இதை குறித்து லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் 41ஆம் வசனங்களில், முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும்
பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். மேலும் இந்த கூடார பண்டிகையின் போது முக்கியமாக 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரை வாசித்து தியானிக்கிறார்கள். அந்த சங்கீதங்களை குறித்து ஜெப ஆலயங்களிலும் கூடாரங்களிலும் மேற்கு சுவர் பகுதியிலும் யூத ரபிமார்கள் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்கிறார்கள். சங்கீதம் 118:26 கூறியிருக்கிறபடி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஓசன்னா என்று சத்தமாக ஆர்ப்பரித்து நடனமாடி தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறார்கள். இதனால்தான் இயேசு கழுதையில் பவனியாக எருசலேமுக்குள் நுழைந்த போது எல்லோரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று எல்லோரும் இயேசுவை ஸ்தோத்திரித்து வரவேற்றார்கள். யூதர்கள் தங்களுக்கு தேவாலயம் இருந்தபோது இந்த கூடார பண்டிகையின் போது 2 முக்கிய வழிபாடுகளை தேவாலயத்தில் செய்தார்கள். அவை என்னவென்று பார்ப்போம். கூடார பண்டிகையின் போது ஜனங்கள் எல்லோரும் எருசலேம் நகரத்துக்கு வெளியே கூடாரங்களை அமைத்து அந்த கூடாரங்களில் தான் 7 நாளும் தங்கியிருப்பார்கள். அந்த 7 நாட்களிலும் தேவாலயத்தில் எப்போதும் ஜனங்கள் ஜெபித்து கொண்டே மகிழ்ச்சியோடு ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். 7 நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்தின் முன்னால் வெளிப்பிரகாரத்தில் கூடி வந்து நிற்பார்கள். ஆலயத்தின் படிகள் உயரமானவையாக இருக்கும். அவற்றிற்கு மேலே ஆசாரியர்கள் நிற்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக தேவாலயத்திலிருந்து அந்த படிகளின் வழியாக இறங்கி மேற்கே இருக்கிற ஷீலோவாம் குளத்திற்கு செல்வார்கள். அந்த குளத்திற்கு தண்ணீர் கீகோன் என்கிற நீரூற்றிலிருந்து தான் வரும். எருசலேம் தேவாலயத்திற்கு வரும் யூதர்கள் அந்த ஷீலோவாம் குளத்தில் முதலில் தங்களை சுத்திகரித்து கொண்ட பிறகுதான் தேவாலயத்திற்கு சென்று பலி செலுத்துவார்கள். இந்த பாதை ஷீலோவாம் குளத்திலிருந்து தேவாலயம் வரை கிட்டத்தட்ட 3/4 மைல் தூரம் இருக்கிறது. இந்த பாதை வழியாக வேறு யாரும் போக மாட்டார்கள். தங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள் மட்டுமே தேவாலயத்திற்கு செல்கிற பாதை இதுவாகும். இந்த பாதை வழியாக இயேசுவும் அநேக முறை தேவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு பிறகு தற்போது இந்த பாதை கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது 1 மாதத்திற்கு முன்புதான் இஸ்ரேல் அரசாங்கத்தினால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. சரி, தேவாலயம் இருந்தபோது ஆசாரியர்கள் கூடார பண்டிகையின் போது தேவாலயத்திலிருந்து இந்த ஷீலோவாம் குளத்திலிருந்து பொன்னால் செய்த குவளைகளில் தண்ணீர் மொண்டு தேவாலயத்தின் பலிபீடத்தை சுத்திகரிக்க கொண்டு செல்வார்கள். காரணம், இந்த ஷீலோவாம் குளத்தின் தண்ணீரை யூதர்கள் ஜீவ தண்ணீராக, சுத்திகரிப்புக்கு பயன்படும் புனித தண்ணீராக கருதினார்கள். எனவே அந்த 7 நாட்களிலும் காலையிலேயே ஜனங்கள் தேவாலயத்தில் கூடி வரும்போது ஆசாரியர்கள் ஷீலோவாம் குளத்திலிருந்து பொற்பாத்திரங்களில் தண்ணீர் பிடித்து தேவாலயத்திற்கு சென்று பலிபீடத்தை 1 முறை சுற்றி வந்து பலிபீடத்தின் மேல் அந்த தண்ணீரை தெளித்து சுத்திகரிப்பார்கள். 7ஆம் நாள் பண்டிகையின் பிரதான நாள் என்பதால் அப்படி ஷீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து சென்று தேவாலயத்தின் பலிபீடத்தை 7 முறை சுற்றி வந்து பலிபீடத்தில் தெளித்து சுத்திகரிப்பார்கள். காரணம், ஷீலோவாம் தண்ணீரை ஜீவ தண்ணீராக, புனிதமானதாக யூதர்கள் பாரம்பரியமாக நம்பினார்கள். அதனால்தான் கூடார பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றிருந்த இயேசு யூதர்களின் பாரம்பரிய அறியாமையின் சட்டங்களை கண்டித்து ஜீவ தண்ணீர் நானே என்று யூதர்களை பார்த்து கூறினார். மேலும் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களில்
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று யூதர்களை பார்த்து கூறினார். ஷீலோவாம் குளத்தின் தண்ணீர் ஜீவ தண்ணீர் அல்ல, நானே ஜீவ தண்ணீர் என்றும் இயேசு கூறினார். இயேசுவை விசுவசிக்கிறவர்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நிறைந்திருப்பதை குறித்து தான் என்னை விசுவசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு ஓடும் என்று ஜனங்களுக்கு இயேசு கூறினார். மேலும் கூடார பண்டிகையின் போது தேவாலய வளாகத்தில் 20 அடி 30 அடி தூரத்திற்கு இடையிடையே பெரிய பெரிய உயரமான தூண்கள் இருக்கும். அவைகளின் மேற்பகுதியில் 4 விளக்கு தண்டுகள் இருக்கும். அவைகளில் லேவிய கோத்திரத்து இளைஞர்கள் அவைகளில் ஏறி எண்ணெய் ஊற்றி மிக பிரகாசமாக எரிய வைப்பார்கள். தேவாலய வளாகம் முழுவதும் இப்படி செய்வார்கள். இதனால் கூடார பண்டிகையின் போது நகரத்துக்கு வெளியே தற்காலிக கூடாரங்களில் தங்கி இருக்கிறவர்கள் எருசலேம் தேவாலயத்தையும் நகரத்தையும் பார்க்கும்போது தேவாலய மலை முழுவதுமே மிக பிரகாசமாக எரிந்து ஒளி வீசி கொண்டிருப்பதை போல தெரியும். மேலும் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு 2ஆம் தேவாலயத்தை கட்டியதால் கூடார பண்டிகையின் கடைசி நாளாகிய 7ஆம் நாளை ஆலய பிரதிஷ்டை நாளாகவும் யூதர்கள் ஆசரிக்கிறார்கள். இனி மிக விரைவில் ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டப்போகிறார்கள். இப்போது தேவாலய நிர்வாகத்தினர் ஆசாரியர்களுக்கு முறைப்படி பயிற்சி கொடுத்து கூடார பண்டிகையின் போது ஷீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். இப்போது ஷீலோவாம் குளமும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஷீலோவாம் குளத்திலிருந்து தேவாலயத்திற்கு செல்லும் பாதையும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லோரும் ஆயத்தமாகவும் இருக்கிறார்கள். இப்போதும் கூடார பண்டிகை இஸ்ரேலின் தலைநகரமாகிய ஜெருசலேமிலும் இஸ்ரேலிலும் எல்லா பட்டணங்களிலும் மிக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. 3ஆம் தேவாலயமும் விரைவில் வரப்போகிறது. அதற்கு முன்பு இயேசுவும் வரப்போகிறார். எனவே நாமும் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமென்.